வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம 5G நெட்வொர்க் பற்றின மித்ஸ் உண்மைகள் இதைத்தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செல்ஃபோன் வந்த காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 2G 3G 4G 5G அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிகிட்டே இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் வந்து 4G தான் யூஸ் பண்ணிருந்தோம். ரீசெண்டாக இப்போ வந்து 5G வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் லான்ச் ஆகிற நிறைய மொபைல்ஸும் பார்த்தீங்கன்னா 5G மொபைல்னு சொல்லிட்டு மார்க்கெட் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து 5G வந்து இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது இந்த 5G சுற்றி நிறையா வதந்திகள் வந்திருக்கு, நிறைய மித்ஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். எது உண்மை எது போய் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி பார்க்கும்போது 5G அதனால கேன்சர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட பரவாயில்லைங்க. நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்த டைமில் வந்து 5G நெட்வொர்க் வந்து ஸ்ப்ரெட் ஆகிறதுனால தான் கோவிடும் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 100கணக்கான 5G டவர்ஸை வந்து எரிச்சிருக்காங்க. என்னப்பா சொல்கிற, 5G டவர்ஸை எரிச்சிருக்காங்களா? இது வந்து எந்த கிராமத்தில் நடந்தது அப்படின்னு கேட்குறீங்களா? எந்த கிராமத்திலும் நடக்கல. UK மாதிரி வளர்ந்த நாடுகளில் நடந்த விஷயம் தாங்க இது. அதாவது 5G வந்து எப்போ வந்து வச்சு அவங்க வந்து பரவ ஆரம்பிச்சதோ அதே நேரத்தில் கோவிடும் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னால வைரஸ் பரவாது அப்படிங்கிறத வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியாமல் அங்கே பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும்போது நிறைய 5G டவர்ஸ் வந்து எரிச்சிட்டாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 5Gனால வந்து கேன்சர் வரும், 5G நெட்வொர்க் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேன்சர் வரும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து பரவிட்டு இருக்கு. இதனால நிறைய பேர் வந்து 5G வேண்டாம், எனக்கு 4G மொபைலே போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த வதந்தி பரவி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை பற்றின உண்மையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 5Gனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ இந்த 5G 4G அப்படிங்கிற டெக்னாலஜி எல்லாமே ஒரு டிவைஸ்ல இருந்து இன்டர்நெட்டுக்கு நீங்கள் கன்வே பண்ணுற மெசேஜ் இல்லைன்னா டேட்டா போகிற டெக்னாலஜி தான் குறிக்குது. அதாவது சின்ன சின்ன எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்கும், மைக்ரோ வேவ்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன்லேருந்து சிக்னல் டவருக்கும், சிக்னல் டவர்லேருந்து இன்னொரு டவருக்கும் வந்து போயிட்டுருக்கும். இந்த சிக்னல் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 5G டெக்னாலஜியில் 2.5 GHzலேருந்து 3.7 GHz ரேஞ்சில் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம 4G விட கிட்டத்தட்ட 72% கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போது இந்த ரேடியேஷனால் வந்து கேன்சர் வருமா வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நம்ம யூஸ் பண்ண போகிற 5G மொபைல்ஸ்னால கேன்சர் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து இன்னும் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி 2.5 GHzலேருந்து உங்களுக்கு 3.7 GHz வரைக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சியை கொடுக்குது. அதாவது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸை கொடுக்குது. உங்களுக்கு வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அண்ட் ரேடியேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த வேவுடைய லென்த் வந்து எவ்வளோ கம்மியாக இருக்கோ அவ்வளோ அது வந்து சீரியஸான ஒரு விஷயம் அப்படின்னு அர்த்தம். அப்படி பார்க்கும்போது 4G விட 5Gயில் வந்து 72% கம்மியாக இருக்கிறனால தான் இந்த 5Gனால கேன்சர் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு வதந்தி பரவருக்கு மூல காரணம் அப்படின்னே சொல்லணும். அதை தவிர உண்மையாலுமே உங்களுக்கு வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணணும்னா அது வந்து 1 மில்லிமீட்டருக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம 5Gயில் யூஸ் பண்ணுற அந்த ஜிகாஹெர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2.5 to 3.7. அதனால உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 5 மில்லிமீட்டர்ஸ்க்கு மேலே அதோடைய வேவ் லென்த் இருக்குங்க. சரியாக சொல்லணும்னா கிட்டத்தட்ட 120 டைம்ஸ் வந்து அதோடைய வேவ் லென்த் கம்மியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பயப்படணும். அதனால இப்போ ரிசர்ச் பண்ண சயின்டிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக கேன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து பயப்படவே வேணாம், நீங்கள் வந்து தாராளமாக 5G மொபைல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ ரிசர்ச்சுக்கு அப்புறம் இவ்வளோ டெஸ்ட்டுக்கு அப்புறம் தான் நிறைய முன்னேற நாடுகள்லாம் வந்து 5G வந்து அடாப்ட் பண்ணி 5G யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால உங்களுக்கு பேட்டரி நிறைய சேவ் ஆகும், உங்களுக்கு வந்து ஃபோன் ஹீட் ஆகுது இந்த டெக்னாலஜினால, உங்களுக்கு வந்து இன்டர்நெட் ஸ்பீடு வந்து கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு 5Gனால ஏதாவது கேன்சர் வருமோ, ஏதாவது அஃபெக்ட் ஆகுமோ, ஏதாவது மூளை அஃபெக்ட் ஆகுமோ அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு 4G மொபைல்னால என்ன அஃபெக்ட் ஆகுதோ, நீங்கள் வந்து தூங்கும்போது பக்கத்தால் வச்சு படுத்துட்டா என்ன அஃபெக்ட் ஆகுமோ, எப்போவுமே ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்தால் அந்த ரேடியேஷன் வந்து உங்களை எப்படி அஃபெக்ட் பண்ணுமோ அதை விட கொஞ்சம் கூட ஒரு வேரியேஷன் இருக்காது 5Gயில் அப்படின்னு தான் சொல்லணும். அதனால நீங்கள் வந்து பயப்படாமல் தாராளமாக 5G மொபைல்ஸ் வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then, bye from DK.